ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயிலு, 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, எலுமிச்சம்பழ ஜூஸு 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து ஆறட்டுன்னு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1/4 கிலோ கோதுமை மாவு சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இப்போ உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். எல்லாமா ஸ்டவ்வில் தோசை சட்டி வச்சு காயிட்டுன்னு திரட்டின சப்பாத்தியை போட்டு நெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு